வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடி வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 20,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்குள்ளே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ரோஜா செடி வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக நீங்கள் என்ன மாதிரியான ரோஜா செடியை வளர்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான மெயின்டைன் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதில் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா டமாஸ்க்கு, ஃபோர்ஃபின், சென்டிஃபோலியோ, மினியேச்சர், ஹைப்ரிட், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோஜா வகைகள் இருக்குது. அதில் இந்த நாட்டு ரோஜா அப்படின்னு சொல்லப்படுற பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எல்லா இடத்துலையுமே வளரக்கூடியது, எல்லாருக்குமே யூஸ் பண்ணக்கூடியது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பூ விற்கிற கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர் ரோஸை வந்து டன் கணக்கில் வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த பன்னீர் ரோஸ்க்கு கிராக்கி அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹைப்ரிட் இல்லை மினியேச்சர், சென்டிஃபோலியோ மாதிரியான ரொம்ப பிராண்டான அதினத்தில் பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கக்கூடிய ரோஜாவை வளர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். அதையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் ஒரு பெரிய வியாபாரமாக விவசாயமாக எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு 2 சென்ட் இல்லைன்னு வச்சுங்க 1 ஏக்கர் நிலம் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்குதோ அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கொத்தாக நிறைய ரோஜா செடிகளை வந்து வைக்க முடியும். அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதில் 70% வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா மண் போட்டு இந்த ஒரு ரோஜா செடியை வளர்க்குறது அப்படிங்கிறது நல்லது. அதில் பார்த்திங்கன்னா இந்த மக்கிய தொழு உரம் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 30%, தேங்காய் நாரை பார்த்திங்கன்னா ஒரு 20% பொடி பண்ணி மண்ணில் கலந்துட்டிங்க அப்படின்னு வச்சுங்க, நல்லா மண் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதில் இருக்கிற ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்கும். செடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துடும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த நோய், அது இந்த ஒரு ரோஜா செடிக்கு நோய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஏன்னா செடிகள்னாலே பார்த்திங்கன்னா பொதுவாக நோய் வாய்ப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் ரோஜா செடிக்கு பார்த்திங்கன்னா நிறைய நோய்கள் வரும். அதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, ரோஜா செடியோட சாரை உறிஞ்சிறதுக்கு பூச்சி, மாவு பூச்சிலாம் நிறையா வரும். இதுக்கு வந்து கற்பூர கரைசலை வந்து நீங்கள் தெளிச்சா போதும் சரியாக போயிடும். அப்புறம் இலை சுருங்கல் நோய், நோறு, அப்புறம் வந்து அழுகல், பூச்சி அரிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மஞ்சள் கலரில் பார்த்திங்கன்னா அதோட இலை வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் புதிய இலைக்கும் பார்த்திங்கன்னா இதோட பவருங்கிறது வந்து போக ஆரம்பிக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய அந்த இலையை வந்து கட் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே போதும், பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கெட் தண்ணியில் மாட்டு சாணத்தை கரைச்சி கைப்பிடி அளவு மஞ்சள் தூள் கலந்து பாதிக்கப்பட்ட செடியின் மேலே தெளித்தாலே போதும், இந்த பிரச்சனை வந்து முடிஞ்ச அளவுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பூச்சிங்க, எறும்புங்க கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பூ வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த பூண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கு ஸ்ப்ரே பண்ணால் கூட போதும், இந்த பிரச்சனைலாம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் தட்பவெப்ப நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அது பார்த்திங்கன்னா ரோஜா செடிக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து அது நல்லா வந்து வளரும். ஸோ அப்படி ஒரு தட்பவெப்ப நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா வெயிலும் இருக்கணும், அதே பார்த்திங்கன்னா நிழலும் இருக்கணும். அந்த மாதிரி இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ரோஜா செடியை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தண்ணி பார்த்துட்டிங்கன்னா அதிகமாக தேவைப்படும் ரோஜா செடிக்கு. ஆனால் தண்ணியை நீங்கள் நிறையாவும் கொடுத்துடக்கூடாது. இடைவெளி விட்டு பார்த்திங்கன்னா தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப அதிகமாக அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புஷ்டியாக வளர்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரோஜா செடி வளர்கிறதுக்கு வந்து என்ன மாதிரியான உரம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிறையா விதமான உரம் இருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னு முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதோட ஒட்டு தூள், அந்த ஓட்டு தூள் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் வெங்காயத்தூள், காய்கறி வந்து வெட்டி வேஸ்ட் பண்ணியிருப்பாங்களே அந்த வேஸ்டேஜ், அப்புறம் வந்து இந்த தேயிலை தூள், அந்த டீ தூள் இருக்குது பார்த்திங்களா, ஸோ வந்து யூஸ் பண்ணி தூக்கி போட்டது, பீட்ரூட்டோட தோல், தர்பூசணி தோல், இதெல்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்க இந்த ரோஜா செடி வந்து நல்லா பவர்ஃபுல்லாக வளரும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா பூ நிறையா பூக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தண்ணி தெளித்து நல்லா காத்தோட்டமான இடத்துல வச்சுக்கிட்டிங்கனாலோ ஈரப்பதம் இருந்தாலும் போதும், கண்டிப்பாக பூ வந்து அப்படியே பூத்து குலுங்கும். ஒரு வாரத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் கவாத்துன்னு சொல்லுவாங்க, அது செஞ்சிங்கன்னா கூட இந்த ஒரு ரோஜா செடி அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்த விட அதிகமான லாபம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மட்டும் இல்லாமல் பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பன்னீர் ரோஸு, ஸோ அந்த பன்னீர் ரோஸ் மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சென்ட்டுக்கு வந்து இது பண்ணாலே போதும், மாதத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா 20,000 30,000 வரைக்கும் அதை விற்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உரம் அப்படின்னு தயாரிக்கிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வேஸ்ட்டான பொருட்களை யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்கன்னா அந்த டீ தூளோட அந்த வேஸ்டேஜ், முட்டையோட ஓட்டுத்தூள், வாழைப்பழத்தூள், அப்புறம் புளிச்ச மோர், தண்ணீர், இதெல்லாம் சேர்ந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து குறைஞ்சது 2 வாட்டி வந்து இது ஸ்ப்ரே பண்ணால் போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பூ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பூ வளர்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரியான பூவை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உரத்தோட அளவுங்கிறது வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தொழில். அதுவும் ரோஜா செடி வளர்ப்பலாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து லாபம் கொடுக்கும்.
இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் உங்கள் சஜஷன் ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.